நம்ம இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பாண்டி மெரினா பீச் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க இந்த பிளேசஸ்லாம் பேக்கேஜாக தராங்க. ரிவர் மவுத், பாண்டி ஃபிஷ்ஷிங் ஹார்பர், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அரிக்கமேடு, சன்ரைஸ் அண்ட் சன்செட் பாயிண்ட், இதெல்லாம் 1 hour ட்ராவலாக இருக்கும். இது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு 500 rupees வரும். சில்ட்ரனுக்கு பார்த்திங்கன்னா 250 rupees வரும், 10 வயசுக்கு மேலே அந்த மாதிரி. இதுதான் மேப். ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டு ரிவர் மவுத் கூட்டிகிட்டு போவாங்க. அது பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பாண்டி ஃபிஷ்ஷிங் ஹார்பர், அதுக்கப்புறமா அரிக்கமேடு, அதை முடிச்சுட்டு அப்படியே லாஸ்ட்டாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் போட்டு. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 people உட்காரலாம், இன்க்ளூடிங் கிட்ஸோடு சேர்த்தே 12 people தான் உட்காரணும். உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ போட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிவர் மவுத் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு கடலோட சேருற அந்த இடம். லோ டைட், ஹை டைட் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஹை டைட்னால் இதை விட வாட்டர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் போனது வந்துட்டு லோ டைட் டைமு. இந்த ஃப்ளாகை தாண்டி நம்ம போகக்கூடாது, நம்ம அலோட் கிடையாது. இதுதான் பார்டர். இதுக்கு மேலே வந்துட்டு ஃபிஷர்மேன்லாம் போகலாம். இது ஒரு மெஷின். அவர் ஏதோ சொன்னார், இந்த மண், உப்பு இதெல்லாம் வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்துட்டு அரிக்கமேடு. ஒரு 10 minutes வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவார். உள்ளே போனாக்கா இது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பொன்னியின் செல்வன்லாம் எடுத்ததாக சொல்கிறாங்க. இது அந்த காலத்தில் வந்துட்டு கிரேக்கியர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரேடிங் பர்பஸ்க்காக கட்டி வச்ச இடம் இது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் ஹார்பர் காமிச்சாங்க. இங்கே தோராயமாக ஒரு 200 போட் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு சன்ரைஸ் வியூ பாயிண்ட். பட் நாங்கள் போனது வந்துட்டு ஈவினிங் டைம் 3 o'clock 4 o'clockன்றதுனால இங்கே எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போனாங்க. இது ரொம்ப காமாக இருந்துச்சு, எப்படி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த இடமே. இந்த கரையோரத்துலலாம் நிறைய கொக்குங்க, பெரிய பெரிய நண்டுங்க இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள்.